நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார் உங்களால எங்க எல்லாருடைய வேலையும் பாதிக்கப்படும் போல இருக்கு சார். ஓட்டலே இழுத்து முறதா வடமலை சார் சொல்றாரு சார். சார் நாங்க இப்ப என்ன சார் பண்றது? சரி, ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குங்க. சரிங்க சார். சார் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். இதை முதலிய சொல்லிருக்கலாம்ல, தேவையில்லாம இவ்வளவு நேரம் இழுத்தடிச்சுக்கிட்டேன். சாரி சார். கணப்பன் சார், எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்குங்க. ஓகே சார், போங்க. வழியா பிரச்சனை முடிஞ்சது. என்ன? கோமதி வா போலாம். நம்ம முதலாளியே கோரிக்கை ஒத்துக்கிட்டாரு. ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கியாச்சு. எல்லாரும் நாளைக்கு காலைல வேலைக்கு வந்துருங்க. வண்டியில் ஏறு. என்னாச்சு சார்? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கண்ணப்பன் வாங்க. வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பக்கத்துல யாராவது மெக்கானிக் இருக்காங்களா? சார் இந்த நேரத்துல இருப்பாங்களான்னு தெரியல சார். நான் பார்க்கறேன் சார். சரி, நாங்க இங்கே வெயிட் பண்றோம். சரிங்க சார். யாராவது இருந்தா வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார். கோமதி சார் இறங்க. சீக்கிரம் வந்து பார்க்க. ஓகே சார். என்னோ இன்னைக்கு நாளே சரியில்லை. பிரச்சனை கார் ரிப்பேர். ஏன் டென்ஷன் ஆகாதீங்க சார். மெக்கானிக் வந்ததும் ரெடி ஆயிடும். இல்ல கோமதி, நாம இப்ப கிளம்பினாதான் கொஞ்சம் சீக்கிரமாவது போக முடியும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். அன் டைம் ஆயிடுச்சு சார். மெக்கானிக்லாம் யாருமே இல்ல சார். இல்லையா? ஆமா சார். அப்புறம் எப்படி கிளம்புறது? சார் பக்கத்துல நல்ல ஹோட்டல் இருக்கு சார். நீங்க 2 பேரும் அங்க ஸ்டே பண்ணுங்க சார். இல்ல அதுக்குள்ள நான் எப்படியும் காரை சரி பண்ணி ஹோட்டல்ல கொண்டு வந்து விட்டுறேன் சார். இல்ல சார், நைட்டுக்குள்ள எப்படியாவது போய் ஆகணும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. செல்லம்மா சொல்லு. என்னங்க பிரச்சனை முடிஞ்சிச்சுல, கிளம்பிட்டீங்களா இல்லையா? அது நம்ம ஹோட்டலே மூடுறோம்னு சொன்ன உடனே பயந்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா என்ன, நம்ம கார் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மெக்கானிக் வர சொல்லி அனுப்பிச்சேன். எங்கேயுமே இல்லையா. அதனால நான் என்ன பண்றேன், நைட்டு நாங்க இங்கேயே தங்கிட்டு பக்கத்துல ஒரு நல்ல லாட்ஜ் இருக்கான். ஓகே, காலையில கிளம்பிடுறேன். சரியா? பந்த கால் நட்டத்துக்கு அப்புறம் வெளியே தங்க கூடாதுன்னு ஐதீகம் இருக்குங்க. ஐதீகம்லாம் நம்ம பாக்குறதா செல்லம்மா. காலையில வந்துடுறேன்னு. நீங்க எப்படியாவது கிளம்பி வந்துடுங்க. எப்படி அதுனா என்ன சொல்ற? நடந்தா வர சொல்ற பாண்டிச்சேரியில இருந்து? இதெல்லாம் நடக்கிற காரியமா செல்லம்மா? நான் காலையிலேயே கிளம்பி வந்துடுறேன். சரியா? ஓகே, வந்து பேசிக்கலாம். பை, குட் நைட். என்னங்க எப்படியாவது வந்துருங்கன்னா எப்படி நடந்தா போக முடியும்? கணப்பன் சார், நீங்க சொன்ன லாட்ஜ் இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே? ஆமா சார். நாங்க ரூம் எடுத்து அங்க தங்கிடுறோம். சரிங்க சார். நீங்க கார் ரெடி பண்ண உடனே ரிசப்ஷன்ல எந்த ரூம்னு கேட்டு ரூம் எதிரிலேயே காரை பார்க் பண்ணுங்க. சரியா? ஓகே சார். குட் நைட். ஓகே சார். வாக்கபிள் சீக்கிரம் பண்ணுங்க.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எஸ் சார். 2 சிங்கிள் ஏசி ரூம் வேணும். சாரி சார், சிங்கிள் ரூம் எதுவும் அவைலபிளா இல்ல. ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, அதுவும் டபுள் பெட்ரூம் தான் சார் இருக்கு. வேற ஏதாவது பக்கத்துல லாட்ஜ் இருந்தா ஃபோன் பண்ணி கேட்டு சொல்றீங்களா? சாரி சார், இது இயர் எண்டு. பாண்டிச்சேரியில சீசன் டைம் வேற. 1 வருஷத்துக்கு முன்னாடியே ரூம் எல்லாம் புக் பண்ணிடுவாங்க. ஃபாரினர்ஸ் வேற நிறைய வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இது வீக்கெண்ட் வேற. கண்டிப்பா எந்த ஹோட்டல்லயும் ரூம் இருக்காது சார். ஒரே ரூம்ல எப்படி? ரூமா? கோமதி, ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. அதுவும் இப்பதான் ஒரு சார் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்றீங்களா? கேட்டு சொல்றேன். சார், ரூம் புக் பண்ணிக்கிறீங்களா இல்ல வேற ஆளுக்கு கொடுத்துட்டுமா? அது நான் சார், ஏற்கனவே நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். இல்ல கோமதி, அது ஒரே ரூம்ல எப்படி? இல்ல சார், பரவாயில்ல. சரி, ரூம் புக் பண்ணிட்டுங்க. ஓகே சார், 1 செகண்ட். ரூம் புக் ஆயிடுச்சுங்க. சாரிங்க. எவ்வளோ? 2500 rupees அட்வான்ஸா கொடுத்துருங்க. மீதி செக் அவுட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேரு வடமலை. ஓகே சார். இந்தாங்க, பிடிங்க. ரூம் நல்லா இருக்கும்ல? இந்தாங்க சார், நல்ல ரூம் தான். வடமலை, சென்னை. ஓகே சார். இந்த ரூம் தான் நினைக்கிறேன். வா. வா. உட்காரு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன நீ நைட்டு 2 மணி ஆகுது, இன்னும் தூங்கலையா நீங்க? குட்டி போட்ட போன மாதிரி குறுக்கும் நெருக்கும் நடந்துட்டு இருக்கீங்க. அண்ணன் ஊருக்கு போயிருக்க, அண்ணன் தூங்க வரலையா? அண்ணன் காலையில வந்துருவாரு, நீ போய் தூங்குங்க. சாரி சார். பரவாயில்ல, போ. சார், சார். என்ன கோமதி? தப்பா நினைச்சுக்காதீங்க சார். உள்ள டவல் இல்ல, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? கோச்சுக்காதீங்க சார், ப்ளீஸ். பரவாயில்ல. சார், என்னோட ஹேண்ட்பேக்ல
என் சாரி ஒன்று இருக்கு, அதையும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? ஓஹோ, வரும்போதே எல்லாம் கொண்டு வந்துட்டியா? இந்தா. தேங்க்யூ சார். பரவாயில்ல. சார் சார் என்ன கோமதி? என்ன சார் நீங்க போய் கீழே படுத்திருக்கீங்க? நான் கீழே படுத்திருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. நான் வேணா வெளியே போய் படுத்துக்கிறேன். சார் என்ன சார் நீங்க முதலாளி, நீங்க தான் கட்டில படுக்கணும். நான் வேணா கீழே படுத்துக்கிறேன், நீங்க மேல படுங்க. எங்க படுத்தா என்ன கோமதி? ஒரு நாள் ராத்திரி தானே, விடிஞ்சா கிளம்பி போறோம். இது பாரு, நான் முதலாளி நீ தொழிலாளிங்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு கிடையாது. நீ போய் படு. உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படி? எனக்கு ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் என்னம்மா, போய் படு போ. நேரம் ஆயிடுச்சுல, போ போய் படு. போ. அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும், மிஸ் பண்ணிடாத. சார் சார் என்ன கோமதி, இன்னும் தூங்கல? தூக்கம் வரல சார். சார் இந்த இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா இருக்கா? பர்ஃப்யூம் ஸ்மெல்லா? நல்லா இருக்கு. எப்போ தான் யூஸ் பண்ணுவியா? இல்ல சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நான் எப்பவும் இதே யூஸ் பண்றேன். இந்த பாரு, உனக்கு பிடிச்சா யூஸ் பண்ணு. எனக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நீ ஏன் யூஸ் பண்ணும்? இல்ல, உங்க செலக்ஷன் எப்பவும் பெஸ்டா இருக்கும், அதான். அது உண்மைதான் கோமதி. என் பொண்டாட்டி கூட அடிக்கடி தான் சொல்லுவா. சரி சரி, போய் தூங்கு போ. இதுக்கு தான் எழுப்புனியா? என்ன கோமதி, என்ன யோசிக்கிற? தூங்கல, போ. இல்ல சார், மனசுல ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன். அது நடக்குமா நடக்காதான்னு ஒரே குழப்பமா இருக்கு சார். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன நினைச்ச? சார், இந்த 2 விரல்ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. என்னம்மா அது? இந்த நேரத்துல விளையாட்டாது நீ? சார் ப்ளீஸ் தொடுங்களேன். என்னம்மா நீ? போங்க சார், நடக்காதுன்னு வந்துருச்சு. என்ன நினைச்ச? அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சார் அதை வேற சொல்லிக்கிட்டு? பாரு, மனசுல எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கும் நினைச்சாதான் நடக்கும். மனசை வீணா போட்டு குழப்பிக்காம போய் தூங்கு. நீயும் தூங்காம என்னையும் தூங்க விடாம என்னம்மா இது பெரிய எம்சியா இருக்க? போமா, போய் தூங்குமா, போ போ போமா. நேரம் ஆயிடுச்சு, காலைல சீக்கிரம் கிளம்பணும், போ. ஆஹா,
நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கொஞ்சம் சிரிச்சு பேசினா என்ன சபலக்காரன் நினைச்சிட்டியா? இது வரைக்கும் என் பொண்டாட்டியை தவிர வேற எந்த ஒரு பொம்பளையோட விரல் நகை கூட என் மேல பட்டதில்லடி, என் மேல பட்டதில்ல. சின்சியரா வேலை பாக்குறியே, முத்தழகு அக்காவோட சொந்தக்காரின் இறக்கப்பட்டு வேலை கொடுத்தா தப்பா நினைச்சிட்டியா நீ? பேசாத பேசாத, கொன்னுடுவேன். என் அம்மா ஒரு பொம்பளை, என் தங்கச்சி ஒரு பொம்பளை, என் பொண்டாட்டி ஒரு பொம்பளை தான். ஆனா பொம்பளைக்கு பொம்பளை வித்தியாசம் இருக்குடி, வித்தியாசம். இந்த பாரு, நீ அண்ணன் தம்பிங்களோட பிறந்தியான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு 3 தங்கச்சிரி, 3. உன்னையும் உன்னையும் 4வது தங்கச்சியா நினைச்சேன். ஆனா அந்த நினைப்பை அசிங்கப்படுத்திட்டிய. என் மச்சான் உன்னை தப்பா பேசினாரு. ஆனா அப்ப நம்பல, இப்ப நம்புற மாதிரி இப்ப பண்ணிட்ட. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு ஆட்டோக்கு பின்னாடி கொட்ட எழுத்துல போட்டிருக்கான். ஒரு ஆட்டோக்காரனுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியல. உன்னை போய் நல்ல பொண்ணு நம்பின பாரு, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். என் மச்சான் உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்த வந்தாருன்னு சொன்னியே, இப்ப நீ செஞ்ச காரியம் செல்லம்மாவுக்கு தெரிஞ்சது. உன்னை அப்படியே உயிரோட ட்ராலிக்குள்ள போட்டு எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம்ல போட்டு சாம்பல் ஆக்கிடுவான். உன்னை இப்பவே இந்த நிமிஷமே அடிச்சு வெளியே துரத்த முடியும், இல்ல இங்கே விட்டு போக முடியும். ஆனா ஒரு பொம்பளைய நடு ராத்திரியில விட்டு போற அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாதவன் இல்ல இந்த வடமலை. எங்க குடும்பத்துல சின்ன குழந்தைக்கு கூட இறக்க குணம் இருக்கு. பொழுது விடியட்டும், பேசிக்கிறேன். பின்னாடி போய் உட்காரு. என்ன கோமதி, பாண்டிச்சேரி பிளான் சக்சஸா? வடமலை விழுந்துட்டானா? என்ன மாப்ள, எதுவா இருந்தாலும் புதிர் போடாம சொல்லுங்க. இல்ல மச்சான், அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. நீங்க தயங்கி பேசுறத யோசிச்சு பார்த்தா அமுதா கல்யாண விஷயம் சீர்சேனத்தை செய்யணுமே, அதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க மாப்ள, அமுதா நம்ம வீட்டு குழந்தை. அதுக்கு 100 இல்ல 200 சவர நகை கூட நாங்களே போட்டு நாங்க கூப்பிட்டு போறோம். நீங்க எதுவும் பண்ண வேணாம். இல்ல மச்சான், நீங்க போட்டு கூட்டிட்டு போறது எங்களுக்கு பெருமை இல்ல, நாங்க போட்டு அனுப்புறது தான் எங்களுக்கு பெருமை. ஆனா நான் இப்போ அதை பத்தி பேச வரல. வேற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாப்ள. அது அவரை கஷ்டப்படுத்தி நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம்.
என்னம்மா சொல்ற? ஆமா சார், நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி வடமலை சார் சராசரி ஆம்பளை கிடையாது. He is a gem of person. அவர் மனசு இளவம் பஞ்சு மாதிரி. அந்த பஞ்சு எந்த நெருப்பு பக்கத்துல இருந்தாலும் பத்திக்காது சார். பொம்பளைங்களோட சபல புத்திக்கு புத்தி இல்லாத ஆம்பளைங்க வேணா விழலாம், ஆனா ஆலமரம் விழாது சார். வடமலை சார் ஒரு ஆலமரம். அம்மா தங்கச்சி பொண்டாட்டின்னு குடும்ப உறவுகளுக்காக வேறு விட்டு விழுது விட்டு நிக்கிற ஒரு ஆலமரம். என் கை அவர் மேல பட்ட அடுத்த நிமிஷம் அவர் பட்ட துடிப்பு அவரு எந்த அளவுக்கு பரிசுத்தமான ஆள்னு காட்டிடுச்சு சார். அவர் மேல நான் உரிமை எடுத்துக்கிட்டேங்கிற கோவத்துல அவர் என்ன அடிச்ச அடி அவர் எவ்வளவு கண்ணியமான ஆளுங்கிறத காட்டிடுச்சு சார். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு பழமொழி வேணா இருக்கலாம், ஆனா அந்த பழமொழி எல்லாம் தொட்டு பார்க்க முடியாத தூரத்துல வடமலை சார் மாதிரி சில மனுஷங்களும் இருக்காங்க. உங்களுக்கு உடந்தையா இருந்து நான் ஒரு நல்ல அண்ணனை எழுந்துட்டேன் சார். நீங்க விழமாட்டீங்க மாப்பிள்ள, எனக்கு தெரியும். எந்த மேனாமணிக்கும் என் மாப்பிள்ளையை மயக்க முடியாதுன்னு. சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தப்பு பண்ணாத ஒரு மனுஷனுக்கு என் தங்கச்சை கொடுத்துருக்கோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. மச்சான், அந்த கோமதிய ஒரு தங்கச்சி ஸ்தானத்துல வச்சு பார்த்தேன், ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியோ அவ யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சது இல்ல, அது போதும். அவ சிரிச்சு பேசினப்பெல்லாம் வெள்ள மனசு உள்ளவன் நினைச்சேன், ஆனா இப்படி விவகாரமான பொண்ணா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ யாரா இருந்தாலும் நீங்க சொக்கத்தக்கமா இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. உன் பேர் என்ன? சாமி சார், 5 கிலோ கொக்கைன் மஞ்ச பையில சுத்தி எடுத்துட்டு வந்திருக்க. எங்கடா எடுத்துட்டு வர? யாருக்கிட்டா கொடுக்க போற? சொல்றா. சொல்றா, எங்க இருந்து வாங்கிட்டு வர? ஏய் சொல்றா. எதுவும் பேசாம இருந்தா தப்பிச்சலாம்னு நினைக்கிறியா? அடி வாங்கியே செத்துருவேன், கொன்னுடுவேன். சொல்றா, யாருக்கிட்டா கொடுக்க போற? ஏய் என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏய் சொல்றானோ? ஏய் சொல்றா, கொடுக்க போற சொல்றா. அதையா சொல்றா? நீ இப்போ ஒழுங்கா சொல்லல, அடிபட்ட சாக போற. சொல்லிரு, ஒழுங்கு மரியாதை சொல்லிடுறா. சொல்றா, சொல்றா, சொல்றா. யார் சொல்றா? சொல்றா, சொல்றா. கேட்டா சொல்லே மாட்டேன். சொல்றா, மரியாதையா சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? நீ தனியால இதெல்லாம் செய்ய முடியாது. யாரெல்லாம் கூட இருக்காங்க? டேய், உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறதா சொன்னாங்க? அதை விட அதிகமா நாங்க பணம் தரோம். உன் தலைமை யாரா? சொல்றா. நீ இப்படி அடி வாங்கி சாக போறியாடா? சொல்றா, பதில் சொல்றா. டேய், உன் தலைமை யாரா? தலைமை யாரா? சொல்றா. ஏய் சொல்றா இருக்கோ. கேக்குறடா. தலைமை சொல்ல போறியா இல்லையா? சாக போற. சொல்றா. அடி வாங்கி சாக போற. அடிக்காத. சொல்லு. எவ்வளவு அடிச்சாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. பையனை 2 டீ கொண்டு வர சொல்லுங்க. சரிங்க சார், சொல்லிடுறேன். ம்.
ரொம்ப அடிச்சிட்டாங்களா? உள்ள வாங்க. உட்காரு உட்காரு. உன் பேரு சின்னங்கிற சின்னசாமி. ஊர் திருச்சி, இடமலைப்பட்டி புதூர். அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மாவுக்கு பக்கவாதம். உனக்கு 2 தங்கச்சி. மூத்தவ வாழா வெட்டி, அவளுக்கு ஒரு பெண் குழந்தை. இளையவளுக்கு இப்ப கல்யாணம் வச்சிருக்க. சரியா? சார் காஃபி. டீ தானே கேட்டேன்? டீ கொஞ்சம் லேட்டாகும் சார், அதனால தான் காஃபி கொண்டாந்தேன். பரவாயில்ல, கேட்டது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன சொல்ற சின்ன? காஃபி வச்சுட்டு போ. காஃபி சாப்பிடு சின்ன. சாப்பிடு சின்ன. சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இந்த வேலைக்கு வந்தீங்க. இது வரைக்கும் சுமார் 10 தடவை பொருளை கை மாத்திருப்பீங்க. பட் மாட்டிக்கிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வேலையை செய்யறதுக்காக 2 லட்சம் ரூபாய் பேசிருக்கீங்க. இந்த பொருள் கோல்டன் ட்ரையாங்கிள் இருந்து நேபாள் வழியா இங்க வந்திருக்கு. நீங்க கொடுக்க வேண்டிய ஆளோட சீக்ரெட் கோட் AXN7788. இடம் ஸ்ரீனிவாச நகர், பெங்களூர். கொடுத்து அனுப்பிச்சவரோட சீக்ரெட் கோட் AAA777, அதாவது AAA777. அந்த ஆளோட பேரு ஜிந்தா சேட். மும்பை கோரைக்கான்ல இருக்கான். கரெக்டா? இந்த ஃபைல்ல நான் சொன்னதெல்லாம் கிளீனா இருக்கு. இதெல்லாம் உண்மைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ கையெழுத்து போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, நீ தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொன்னேன்னு வெளியில தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்னை எதுவும் செய்ய தேவையில்ல. உன் ஆட்களே உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. உன் அம்மா, உன் தங்கச்சி பசங்க, உன் தங்கச்சியோட கல்யாணம், இது எல்லாத்தையுமே யோசிக்கணும்ல. காஃபி ஆறடிச்சுன்னா குடி. இந்த ஃபைல்ல நீ கொண்டு வந்த பொருளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல சிவப்பு சட்டை போட்டுட்டு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட ஒரு பார்சலை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் 10,000 ரூபாய் பணம் தரேன்னு இந்த சுந்தரம் என்கிற சுந்தரமூர்த்தி உன்கிட்ட சொன்னான். வறுமையில பண கஷ்டத்துல நான் இந்த தப்ப செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இதுல நீ கையெழுத்து போட்டினா இந்த கேஸ்ல இருந்தும் தப்பிக்கலாம், உயிரும் தப்பிக்கலாம். உன்னை காப்பாத்துறதுக்காக நான் போட்ட சின்ன பிளான் இது. என்ன சின்ன? உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் போட்ட ஒரு சின்ன செட்டப் இது. எனக்கும் தங்கச்சி இருக்காச்சுன்னா இதுல கையெழுத்து போடுன்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். உண்மையா
உயிரா நீ ஏன் முடிவெடுத்துக்க. குட், வெரி குட். அண்ணே, செல்லம்மா, செல்லம்மா, என்ன இங்க? செல்லம்மா, என்னடா கண்ணு, என்னாச்சு சொல்லு, என்ன? நேத்து ராத்திரி அவர் பாண்டிச்சேரியில் இருந்தாரு. நேத்து ராத்திரி பாண்டிச்சேரியில கோமதியோட மாப்பிள்ள தங்கினது தானே சொல்ல வந்த? உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? ஏமா, இந்த அண்ணனுக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? அப்படியே நடந்தாலும் தோண்டி துருவி கண்டுபிடிச்சிட மாட்டேன். மாப்பிள்ள நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவர் அப்பழுக்கு இல்லாத மனுஷன். நான் தான் அவரை சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? இல்லம்மா, நம்ம மாப்பிள்ள தங்கமான மனுஷன். So he's a nice man. என்ன மன்னிச்சிருமா. கண்ணால பார்த்ததை தீர விசாரிக்காம மாப்பிள்ள தப்பானவர்னு நினைச்சு உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்ம மாப்பிள்ள பத்திரமாத்து தங்கம்மா. என் புருஷனுக்கு கோபம் வரும், ஆனா அவருக்கு சபலம் வராதுன்னு எனக்கு தெரியும். அவளோட நெருங்கி பழகிறத யாராவது பார்த்து தப்பா பேசி அதனால நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் வரக்கூடாதுன்னு நான் பயந்தேன். எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல அவ வேஷம் வெளுத்து போச்சு. அவ யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே அவ இது மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அம்மா ஒரு நிமிஷம், பிரச்சனையை இதோட விட்டுருமா. எப்படின்னு சும்மா விட முடியும்? போனா போட்டோன்னு மன்னிச்சு விடுறதுக்கு அவ என்ன சின்ன தப்பா பண்ணிருக்க? இதுக்கு முன்னாடி அவ தப்பு பண்ண போதெல்லாம் வயசு கோளாறு, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறான்னு அது பெருசா எடுத்துக்காம விட்டேன். ஆனா என்னைக்கு என் வாழ்க்கையில பங்கு போடணும்னு நினைச்சாலோ இனிமே நான் அவளை சும்மா விட மாட்டேன். நான் வரேன். செல்லம்மா, செல்லம்மா. இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து சுந்தரமூர்த்தி பத்தி என்ன தெரிஞ்சது சார்? இது வரைக்கும் போதைப் பொருட்கள்ல கோல்டன் ட்ரையாங்கிள் என்று சொல்லக்கூடிய பர்மா, தாய்லாந்து, லோவஸ்ல இருந்து நேபாள் வழியா நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இதை இந்தியாவில் பெரிய அளவில் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல சுந்தரத்துக்கும் பெரும் பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, டிசைனர் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய போலி போதை மருந்தையும் இவங்க தலைமையிலான கூட்டம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நம்ம டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூலமா எனக்கு தெரிய வந்தது சார். என்ன ஏதோ புதுசா சொல்றீங்க சார்?
எல்லா பொருட்கள்லையுமே டூப்ளிகேட் வர மாதிரி இப்போ போதைப் பொருட்கள்லையும் டூப்ளிகேட் வர ஆரம்பிச்சிருக்கு சார். வெளிநாட்டில் இருக்கிற கெமிக்கல் லேபரேட்டரியில் ஹெரோயின் மாதிரி சைனா ஒயிட், அமிட்டாமைன், எக்ஸ்டசி, பிஎல்பிக்கு பதிலாக பிஎல்இன்னு உற்பத்தி பண்ணி அதை இந்தியாவுக்குள்ள கடத்தி கொண்டு வந்து விற்கிறாங்க. இது போதைப் பொருளை விட மிகவும் விஷத்தன்மை கொண்டது, வெரி பாய்சனஸ். சார், போதைப் பொருளையே நம்ம தடை செஞ்சிருக்கோம். அதை விட பெரிய விஷத்தன்மை வாய்ந்தது இது. இதை இந்தியாவுக்குள்ள மக்களிடையே ஊடுருவிட்டு இருக்காங்க. இதுக்கும் பின்புலமா சுந்தரம் இருப்பானோன்னு நான் சந்தேகப்படுறேன் சார். இவன் ஏற்கனவே விசாகப்பட்டினத்தில் நம்ம டிபார்ட்மெண்ட்ல மாட்ட வேண்டியவன், பட் தப்பிச்சிட்டான். இப்ப சென்னையில எங்கேயோ நடமாடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கும் சில தீவிரவாத கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன் சார். அவனை பிடிக்கிறதுக்கு தான் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்கேன்ல, இன்னும் அவனை பிடிக்கல சார். இவனுக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க சார். மாறி மாறி ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறதுனால இவன் எங்க இருக்கான்னு சரியா கண்டுபிடிக்க முடியல சார். அது மட்டும் இல்ல, எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் அவனை தேடி பிடிக்கிறதுக்கான சர்ச் வாரண்ட் நீங்க எனக்கு இஷ்யூ பண்ணீங்கன்னா இமீடியட்டா நான் அவனை பிடிக்கிறேன் சார். ஓகே, நான் உடனடியாக சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்றேன். ஓகே சார். இது விஷயமா உங்களுக்கு எந்த வித ஹெல்ப் வேணாலும், போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணாலும் அதுக்கும் ஏற்பாடு பண்றேன். எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. பட் ஒன் திங், வித்தின் 10 days நீங்க அவனை பிடிச்சி ஆகணும். இது உங்க பொறுப்பு. எஸ் சார். என்னங்க, இந்த இடம், இந்த வாழ்க்கை, இந்த தனிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பிடிச்சவங்களை என்னால் பார்க்க முடியல. என்ன பிடிக்குன்னு ஒரு தலைஞ்சிட்டு இருக்கான். அம்மா, அண்ணன், அக்கா, தங்கச்சி இப்படி எல்லாரையும் விட்டுட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த வாழ்றமே, இது ஒரு வாழ்க்கையா? நீங்க சொன்ன மாதிரி அத்தை, மாமா, அக்கா, நாத்தனார்னு நான் குடும்பத்தோட தான் இருந்தேன். ஆனா நீங்க என்னை விட்டு ஓடி போயிட்டீங்க. அப்போ நரகத்துல இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். காடோ மேடோ, இப்ப நீங்க என் கூட இருக்கீங்க. இதுதான் எனக்கு சந்தோஷம். இதுதான் சொர்க்கம். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் பள்ளியற. எனக்காக நீ இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்து காட்டில் வந்து கஷ்டப்படுற. என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம என்ன லவ் பண்ணிட்டு அப்பா அம்மாக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி வந்தோமா என்ன? நீங்க என் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க. நீங்க என் புருஷன். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதாங்க நானும் இருக்கணும். இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சரி சரி, விட்டா நீ ரொம்ப பேசிட்டு இருப்ப. பசிக்குது, நான் கீழே போய் வச்சு வாங்கிட்டு வரேன். ஐயோ வேண்டாம். இனிமே நான் உங்களை எங்கேயுமே தனியா அனுப்புற மாதிரி இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்காக மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சு தர போறேன். சரியா? சரி பிள்ளையற. என்னங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அது வரைக்கும் அங்கெங்கன்னு எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க. வரேன். பிள்ளையற, வீட்டில் எல்லாரும் கூடயும் இருக்கும்போது நான் உன்னை சரியா புரிஞ்சிக்கல. ஆனா இங்கே தனியா இருக்கும்போது தான் தெரியுது நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு. ஆஹா, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே, சந்தோஷம். பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துரு. உங்க பாசத்தை ஹோல்சேல்ல கொட்டாதீங்க, கொஞ்சம் தவணை முறையில கொட்டுங்க. வரட்டுமா?
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.